Hi friends, now Ramya, welcome back to my channel Ramya's Vlogs Melbourne. So இன்னைக்கு வந்து என்ன ரொட்டீன்னா வீக்கெண்ட். ஸோ தோசை மாவு அரைக்கணும், அடைக்க அரைக்கணும், இல்லை நான் ராகி மாவு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா தோசை மாவு கூடயே சேர்த்து ராகி மாவோ இல்லை அடை மாவோ இல்லை மில்லட்ஸ் மாவோ ஏதாவது ஒன்று அரைச்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த மூணு வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பேன். பட் தோசை மாவு வந்து கான்ஸ்டன்ட்டாக எல்லா வாரமும் அரைச்சிடுவேன். ஸோ நான் இப்போ தோசை மாவுக்கு என்ன மெஷர்மெண்ட் போடுறேங்கிறத காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தோசை மாவுக்கு ஊற போடலாம். தோசை மாவுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து என்னோட 3:1 தான். 3 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக ஒரு வெந்தயம். இப்போ அதை ஃபர்ஸ்ட் போட்டுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ராகி மாவுக்கு வந்து ஊற போட போகிறேன். நான் ஆல்ரெடி தோசை மாவுக்கு வந்து ஊற போட்டாச்சு, அங்கே களைஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ராகி மாவுக்கு ஊற போடுறதுக்கு மெஷர்மெண்ட் என்னன்னா, என்னோட மெஷர்மெண்ட் வந்து 1 கப்பு இட்லி அரிசி, அதுக்கு வந்து 1 கப்பு வந்து கருப்பு உளுந்து. ஸோ இந்த கருப்பு உளுந்து மட்டும் நான் தனியாக ஊற போட்டுருவேன். அரிசியும் ராகியும் வந்து சேர்த்து ஊற போட்டுருவேன். ஸோ 1 கப்பு கருப்பு உளுந்து வந்து தனியாக ஊற போடுறேன். இதுக்கு வந்து 3 கப் ராகி. நான் பாருங்க இந்த மாதிரி என்னோட பேக்கெட் இருக்கு இல்லையா, இப்போ நான் ராகியோட பேக்கெட்டை கட் பண்ணி டப்பால பிரிச்சு கொட்டுறேன்னா அதுலேருந்து உள்ள இந்த ஸ்டிக்கரை மட்டும் கட் பண்ணி இந்த டப்பாக்குள்ள போட்டுருவேன். ஏன்னா எனக்கு அது வந்து என்ன மில்லட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு கண்டுபிடிக்க முடியாத இன்கிரீடியன்ஸாக இருந்தால் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டுவேன். ஸோ இது நல்ல டிப்பாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் இந்த மாதிரி டப்பாலே போட்டுருவேன். அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இது என்னங்கிறது தெரியும். ஸோ இது வந்து இந்த பிராண்டோட ராகி தான் நான் வாங்குறேன். ஃபிங்கர் மில்லட்னு இந்த ஊரில் கிடைக்கிறது. ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த பிராண்டோட ஃபிங்கர் மில்லட் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ 3 கப்பு ராகி வந்து ஊற போட போகிறேன். இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து ராகியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா களையணும். ஏன்னா ராகியில் வந்து நிறைய மண் இருக்கும், கல் இருக்கும். பட் இந்தூர் ராகியில் நான் அப்படி ஒன்றும் பார்த்ததில்ல. பட் ஸ்டில் நான் ஒரு 4-5 தடவை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிடுவேன். இதை அதே மாதிரி உளுந்து தனியாக ஊற வச்சிருவேன். இது மினிமம் ஒரு 6 to 7 hours ஊறினா போகிறோம். இதுவும் நம்ம தோசை மாவு எப்படி தோசை மாவு அரைக்கிறதுக்கு எப்படி இட்லி அரிசி உளுந்து நம்ம ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி தான். ஸோ ராகி ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாக ஊற வைக்கலாம் வேண்டாம். நீங்கள் ஒரு 7 hours ஊற வச்சோன்னா நல்லா வந்துடும். அண்ட் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பாக வரும். தோசை மாவுக்காக ஊற போட்ட உளுந்துல வந்து 1 ஸ்பூன் வெந்தயமும், அதே மாதிரி ராகி மாவுக்காக ஊற போட்ட கருப்பு உளுந்துல அதுலேயும் ஒரு ஸ்பூன் வந்து நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த வெந்தயம் சேர்த்தா வந்து ஆக்சுவலி உடம்புக்கும் நல்லது அண்ட் தோசை நல்லா கிறிஸ்பாகவும் வரும். அதுக்காக 2 மாவுலையும் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். ஸோ இதான் என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன். நான் எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. இது ஒரு 7 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு ஒரு நாள் தோசை பார்க்கும்போது காமிக்கிறேன். தேங்க்யூ.